வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு வித்தியாசமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையில ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கதை எழுதுற ஒரு டைரக்டர். அப்படி வந்துட்டு அவ கதைலாம் எழுதுவா. இப்ப கதைலாம் எழுதி ஓகே ஆச்சு. ஒரு ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு. கொஞ்சம் சின்னதா பிரேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து ஷூட்டிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படியே அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்ன அப்படின்னா, இவங்க கதையை எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே நிஜத்துல வந்துட்டு அதே மாதிரி பேட்டர்ன்ல நிறைய கொலைகள் நடக்குது. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னடா இது, நாம எழுதின கதை மாதிரியே நிஜத்திலேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினே சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல பல ட்விஸ்டுகளோட சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் கனடால ரிலீஸ் ஆன கதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தை நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க மறக்காம லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு டிஎஸ்பியோட வீட்டை காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்க. மாடியில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. என்ன சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கீழே இறங்கி வராரு. வந்த உடனே கிச்சன்ல தான் அந்த சத்தம் கேட்டுச்சு. இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சனோட ரூம் லைட்டை ஆன் பண்ணுவாரு. அப்படியே டப்னு ஒரே விடியா அந்த கேஸ் சிலிண்டர் லீக் ஆயிருக்கும் போல பயங்கரமான ஒரு பிளாஸ்டிங் நடக்குது. அப்படியே இறந்து போறாரு. இதை வந்துட்டு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணாங்க. ஒரு பொண்ணு ஒருத்தியை காமிக்கிறாங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின்மே கூட. பேரு அனு. அனு கூட ஒரு பையன் இருக்கா இல்லையா, இவனோட பேரு தானா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க ரிசப்ஷன்ல நாங்க இந்த மாதிரி அனிதா மேடத்தை பார்க்கணும் சொல்லும்போது போன்ல நாங்க பேசியிருக்கோம் உங்கள்ட்ட சொல்லும்போது போன்ல நான் சொன்னேன் இல்லையா, அப்பாயின்மெண்ட் இல்ல அப்படின்னாக்கா கண்டிப்பா டாக்டரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க என்ன பிரச்சனை சொல்லி ஒரு நர்சமா வந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி அனிதா மேடத்தை பார்க்கணுமா, அப்பாயின்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் சொல்லி கேட்டா, எதுவும் எமர்ஜென்சி நான் சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேற அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு மேடத்திட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த அம்மா போயிட்டு அங்க அனிதா மேடத்தை பாக்குறாங்க. இந்த மாதிரி உங்களை பாக்குறதுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, ஏதோ எமர்ஜென்சியா கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற அனிதா கிட்ட சொல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை பாருங்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, இருக்கிற எல்லா அப்பாயின்மெண்ட்டுமே கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்து அந்த பொண்ணு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வந்துட்டு ரெடி பண்ண சொல்லி இருக்காங்களா. அந்த இன்ஜெக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அங்க டேபிள்ல தான் வச்சிருக்காங்க. சோ இந்த பக்கத்துல இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு அந்த நர்ஸ் அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி மேடெல்லாம் பார்க்க முடியாதா, நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷம் அவங்களை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வேகமா அந்த பக்கம் ரூமுக்குள்ள ஓடி வராங்க. அந்த டாக்டர் ரூமுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா இங்க ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, அந்த டாக்டர் அம்மா அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. மூக்குல வேற ரத்தம் வந்திருக்குது. என்னன்னு தெரியாம அங்க இருக்கிற டாக்டர்ஸ், நர்ஸுங்க, நம்ம ஹீரோயின் கூட வந்த தனா எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது, எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப போலீஸ்காரங்க ஃபாரன்சிக்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இங்க ஒரு போலீஸ்கார காமிக்கிறாங்க இல்லையா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க நடந்த கொலையை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு கடைசியா அந்த பொண்ணை வந்துட்டு பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அப்படியே ஒரு லேடி கான்ஸ்டபிள் வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட, சார் உங்களை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு ஒருத்தி வெளியே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்லலாம்னு சொல்லிட்டு கதவை திறப்பாங்க. திறக்கும் போது அங்க இருக்கிற போலீஸ்காரருக்கு ஷாக். என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தது இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தனியா ஒரு கஸ்டடியில வைங்க, நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டு ஒரு கஸ்டடியில வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்டர் நீ எதுக்காக பார்க்க வந்த, நீ பார்க்க வந்த அடுத்த நிமிஷத்துல அந்த அம்மா எப்படி இறந்தாங்க, இப்படி பல கேள்விகளை முன்வைக்கும் போது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு அனாதை. சோ அனாதையா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது இவருக்கு ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் நம்ம தனா. சோ தனாவும் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸா இருப்பாங்க. சோ வாடகை கூட கொடுக்க முடியாம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. தனா ஒரு பக்கம் ஷூட்டிங்ல போயிட்டு இந்த சின்ன கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் நடிப்பாரு. பெரிய ஹீரோ கூட கொஞ்சம் பழக்கமா இருக்கும். அந்த மாதிரியான ஹீரோ கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவாங்க. அனுவை கூட்டிட்டு போயிட்டு அப்படி ஒரு ஹீரோ கிட்ட வந்துட்டு கதை சொல்லும்போது கதைலாம் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு வந்துட்டு அங்கங்க ஒரு லிப்டாக் சீன் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. இதனால பல வருஷங்கள் ஓடி போகுது. கடைசியா வந்துட்டு ஒரு கதை எழுதி இருக்கிறதாவும் அந்த கதையை கண்டிப்பா யாருக்கிட்டையாவது சொல்லணும், நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அலையறாங்க, நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே செட் ஆகுற மாதிரி தெரியல. கடைசியா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது காலையில ஒரு போன் கால் ஒன்று வருது. தன் ஃப்ரெண்டு தனாவை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க.
இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு கதை சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஆனா கதையில வந்துட்டு கிளைமேக்ஸ் நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது கொஞ்சம் நான் ஆல்டர் பண்ணி எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் நரேஷன் நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லும்போது சரியா சொன்னமா, கண்டிப்பா இந்த கதையை வந்துட்டு நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாக்குறுதி கொடுத்துறாங்க. தன் ஃப்ரெண்டு தனா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கதை ஓகே ஆயிடுச்சு சொல்லும்போது அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா இத்தனை வருஷம் இதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தங்கறதுக்கு வந்துட்டு இந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மேலே வந்துட்டு ஒரு பெரிய ரூம் இருக்கு, அங்கேயே நீங்க தங்கிக்கங்க, கதை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுங்கன்னு சொல்லி இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கதையை நல்லா பயங்கரமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. சோ எழுதுன வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த கதையை வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டைரக்டர்ஸ் சொன்ன இந்த கதையில சும்மா நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தெரிச்சு போறாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா சொல்லி இருக்காங்க. கிளைமேக்ஸ் நாங்க இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க. ஆனா என்ன கதை அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பெருசா காட்டிக்கல. ஆனா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது, நான் என் சொந்த இடத்துக்கு போயிட்டு எந்தெந்த லொகேஷன் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் பண்ண வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிமா நீ சௌரியத்துக்கு நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது ஒரு கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று படிக்கும்போது உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. தான் ஃப்ரெண்டு தனா வர சொல்லும்போது அவன் கையில் அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்குறாங்க. படிக்க சொல்லும்போது அவன் படிச்சுட்டு பயங்கரமா தலை வெடிக்கிற மாதிரி ஆகுது. என்ன இது நம்ம எழுதின கதையில நடக்கிற மாதிரியும் நிஜத்திலே நடக்குதுன்னு சொல்லும்போது தான் நமக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் இறந்துருப்பார் இல்லையா, அவரோட இறப்பு காரணம் அந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு கதையில எழுதுனதா அப்படிதானா, ஸோ அந்த பேட்டர்ல கரெக்டாக நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் தனாவும் போறாங்க. தனா போயிட்டு என்ன பண்றாங்கன்னா போலீஸ்காரங்க இருக்கிறதால போலீஸோட திசையை வந்துட்டு திருப்புறதுக்காக அங்க ஏதோ மோதிரத்தை தொலைச்சிட்டு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க போலீஸ்காரர் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது அவர் இறந்து கிடந்ததுக்கான தடையெல்லாம் இருக்குது. ஸோ ஒரே பிளாஸ்ட் ஆனதுல அங்கங்க எரிஞ்சு போய் சாம்பலா இருக்குது. ஸோ அது உள்ள வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த டைரக்டர் சொன்ன ஃபர்ஸ்ட் கதை ஒன்று, சின்ன கதை ஒன்று, அதை வந்துட்டு நமக்கு இங்க காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா படத்தோட ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு கொலை நடக்க போகுது. அந்த கொலை நம்ம ஹீரோ தான் பண்ணுவாரு பழி வாங்குறதுக்காக. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த போலீஸ்காரர் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு உள்ள போயிடுவாரு. போலீஸ் வர்றதுக்கு சரியா ஒரு ½ hour இருக்கும்போது அந்த வீட்டோட கிச்சனுக்கு போயிட்டு அந்த கிச்சன்ல டேப் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வர இடத்துல ஒரு மெழுகு வச்சோன்னு மெழுகு காஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுல சின்னதா ஒரு ஹோல் பண்ணி டேபை கொஞ்சம் திறந்து விட அதுல இருந்து தண்ணி வந்துட்டு டிராப்பா சுட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி சொல்றதுக்கு இடத்துக்கு நேரா ஒரு தட்டை வந்துட்டு சிங்குக்குள்ளே இல்லாம அப்படியே கொஞ்சம் நடுநிலையா வச்சோடனே அதுல என்ன பண்ணும், தண்ணி சொட்டிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தட்டு ஃபுல்லா தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த தட்டு பொத்துன்னு சிங்குக்குள்ள விழும். அது ஒரு சத்தத்தை ஏற்படுத்தும் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு கண்டிப்பா டிஎஸ்பி கிச்சனுக்கு வருவான். அப்போ வந்துட்டு நம்ம கேஸ் சிலிண்டர் வந்துட்டு திறந்து விட்டு வச்சிருக்கணும், அவர் வந்து லைட் போட்டு அடுத்த நிமிஷம் பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸ் பாராட்டிலாம் இருப்பாங்க. ஸோ அதே பேட்டர்ல தான் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் இங்க உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் விசாரிச்சுட்டு இருக்கா இல்லையா, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க எழுதுற கதை மாதிரி தான் இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமா சார் அப்படின்றாங்க. இது வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் கொஞ்சம் விளையாட்டா எடுத்துக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நாங்களும் ஆரம்பத்தில் வந்துட்டு அப்படிதான் நினைச்சோம், ஆனா அடுத்தது 2வது கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2வது கொலை யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு IAS அதிகாரி வந்துட்டு இறந்து போயிருக்கிறாரு. அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது பாரு, அவருக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்குது, வழக்கம் போல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் ரூமுக்குள்ள வந்திருக்கிறாரு. பாதி நேரத்தில் எழுஞ்சி பாத்ரூம் கதவை திறக்கிறதுக்கு பதிலா அங்க இருக்கிற பால்கனி கதவை திறந்து தவறுதலா போதையில கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்காரர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இது அப்படி நடந்திருக்காது, நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. என்ன அப்படின்னா இந்த பிளாஷ்பேக்ல அந்த IAS அதிகாரி வந்து குடிச்சிட்டு வந்து படுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அவருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கில்லர் என்ன பண்ணிருக்கான்னா பாத்ரூம் கதவை லாக் பண்ணிட்டு பால்கனி கதவை திறந்து வச்சிருந்திருக்கான். இது தெரியாம அவங்களும் அங்க போயிருக்காங்க. ஸ்லிப் ஆகி அங்கிருந்து கீழே விழுந்து இறந்திருக்காங்க. இதுதான் அப்படின்னு சொல்லும்போது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவருக்கு அந்த மாதிரி இருக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி சொல்லுவாங்க, நீங்க பர்சனல் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க சொல்லும்போது நம்ம போலீஸ்காரர் பர்சனல் டாக்டர்கிட்ட கேட்டு பாக்குறாங்க. சோ அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க நம்ம போலீஸ்காருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்ப இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்போ 3வது கொலை நடக்க போறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதை நீங்க தடுத்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் கேட்கும்போது ஆமா, நாங்க கதையில வந்து நடக்கிறது அப்படியே நிஜத்திலேயே நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த கொலை யார் பண்ண போறாங்க, அடுத்தது யார் சாக போறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க என் கதையில இருக்கக்கூடிய அனிதான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரோட பேரை நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அனிதாங்கிற டாக்டர்ஸ்ல யார் யார் அப்படிங்கிறத நாங்க செக் பண்ணும்போது ஒரு 3 பேர் கிடைச்சிருக்காங்க. அந்த 3 பேரோட வந்துட்டு 2 பேர் வந்துட்டு வெளிநாட்டுல ஒருத்தவங்க டிராவல் இருக்கிறதால அவங்க சேஃபா இருந்திருக்காங்க. கடைசியா ஒருத்தவங்க மட்டும் அவங்களோட போன் நம்பர் கொடுக்காம ஹாஸ்பிட்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேட்டா அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் இல்லாம படத்தோட ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லையா, அந்த சீன் இங்க நமக்கு காமிக்கிறாங்க.
இருக்காங்க. சரி உடனே நம்ம போயிட்டு அவங்களை மீட் பண்ண சொல்லிட்டு அங்க போயிட்டு மீட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. இப்போ இந்த விஷயம் நம்ம போலீஸ்காரருக்கு தெரிஞ்சிருக்குது. சோ அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் உங்க கதையில நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு பக்கம் போலீஸ்காரர் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. கையிலே இருக்குது. ஆனா அதை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க, அப்பதான் நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் அம்மாக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஹேர் எம்போலிசிசம் சொல்லிட்டு அந்த ஒரு இதால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அதாவது அவங்க ரெகுலரா தான் வாழ்நாள் ஃபுல்லா வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இன்ஜெக்ஷன்ல ஒரு சின்ன அளவுக்கு கூட ஹேர் வந்து லாக் ஆயிடக்கூடாது. அப்படி லாக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா அது ஹேர் எம்போலிசிசம் சொல்லிட்டு ஹார்ட்ல வந்துட்டு அந்த ஏர் லாக் ஆகி பிரேக்கப் ஆகி அவங்களுக்கு ஹார்ட் நின்று மூக்குல ரத்தம் வந்து இறந்து போவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இதயத்துல வந்துட்டு சின்னதாக ஒரு ஏர் லாக் ஆகிருக்குது. அந்த ஏர் மூலியமா தான் அவங்களுக்கு ஹார்ட் பிரேக்கப் ஆகி இறந்து போயிருக்கிற விஷயம் நம்ம ஹீரோ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஒரு கில்லருக்கு வந்துட்டு அவங்கள நோட்டை விட்டு அவங்களோட எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுதான் வந்துட்டு இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க போலீஸ்காரு சரி இந்த விஷயம் இந்த கதை வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லும்போது வெளியே இருக்க என்னோட ஃப்ரெண்டு தனாக்கும் அந்த 4 ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் தெரியும், மற்றபடி எதுவுமே வேற யாருக்குமே தெரியாது இந்த கதை அப்படின்னு சொல்லும்போது சரி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கிருந்து திரும்பவும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னலையே அந்த இடத்துக்கு கூட்டு போக சொல்லும்போது போலீஸ்காரர் அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீடியோ வந்துட்டு பாலடைச்சு போய் கிடக்குது. நம்ம ஹீரோயினுக்கு தலை வெடிச்சு போகுது. இல்ல சார் நான் இங்கதான் வந்துட்டு கதை சொன்னேன், இந்த இடத்துல கூட ஒரு சோஃபா இருந்தது, நான் கதை சொல்லிட்டு அட்வான்ஸ் பணத்தை கூட வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கதை விடுறியா, இந்த வீடை பார்க்கும்போது தெரியல, இது இப்ப ரீசனா நீங்க வந்து சொல்லிட்டு போன மாதிரியே தெரியலையே, இந்த ரூமே பால் அடைச்சு போன பங்களா மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த அடுத்த நிமிஷத்துல அங்கிருந்து யாரோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்ஸ். அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் சொல்றாங்க, பதிலுக்கு அவங்களும் சொல்றாங்க, மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை தான் டார்கெட் பண்ணி சுடுறானுங்க அந்த ரவுடி பசங்க. அப்படி டார்கெட் பண்ணி சுடும்போது நம்ம ஹீரோயினோட ஷோல்டர்ல ஒரு குண்டு பட்டுருது. அங்கேயே அவங்க பொத்துல விழுக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ரவுடிங்கள எங்க போனாங்களே தெரியல. பாவம் இந்த பொண்ணு வேற தனியா வந்து மாட்டிக்கிட்டு இப்படி ஷோல்டர்ல அடிபட்டு கிடக்குறா இல்லையா, இவளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரங்களும் இவங்களை தூக்கிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க ஹீரோயினுக்கு வந்துட்டு ஷோல்டர்ல குண்டு பட்டதால ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்லை, உசுருக்கு நல்லா தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம போலீஸ்காரோட வீட்டுல தான் இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கும்போது தானாவும் கூட இருக்கிறான், டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இருக்க. இதை பாருங்க, அந்த கில்லர் அளவு உங்களுக்கு கண்டிப்பா உசுருக்கு ஆபத்து இருக்குது. ஏன்னா அந்த கதையை தெரிஞ்ச ஒரே ஆளு நீங்க தான். உங்களை வச்சுதான் இந்த கேஸ் வந்துட்டு நாங்க மூவ் பண்ண முடியும். அப்படி மூவ் பண்ணும்போது நீங்க எல்லா உண்மையும் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை கொலை பண்ணுங்கிறதுக்காக அந்த கில்லருங்க இந்த மாதிரி நேட்டா அட்டாக் பண்ணிருக்காங்க. அட்டாக் பண்ணது யாருங்கிறது தெரியல, அவங்கள பிடிக்கவும் முடியல, எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வீட்டுல சொன்னீங்கல்ல, அந்த வீட்டுல இதெல்லாம் நடந்ததுக்கான ஒரு அறிகுறியுமே கிடையாது. விசாரிச்சதுல அந்த வீடு பல நாளா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்கே இல்ல நான் சொல்றதுல உண்மை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு எல்லாமே உண்மைன்னு புரிய வருது. இதுக்கு பின்னாடி ஏதோ வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் நீங்க வெளியே போவாதீங்க, இங்கே தங்கிக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க தங்கினா உங்க ஃபேமிலிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, நானும் ஒரு அனாதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ப நம்மள ஒருத்தர் தான் நீங்க அப்படின்னு சொல்லும்போது தனாவும் ஹீரோயினுமே 2 பேரும் அனாதை இல்லையா, இப்ப 3ஆவது அந்த போலீஸ்காரன் அனாதையா இருக்கிறாரு, உங்களுக்கு நான் எங்களுக்கு நீ இப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஓகே ஆயிடுச்சு. இப்ப இந்த கேஸை வந்துட்டு நம்ம ஹீரோ போலீஸ்காரர் வந்துட்டு விசாரிக்கிறாரு. கொலை நடந்த அந்த வீடு, அதுக்கப்புறம் அந்த இறந்து போன ஐஏஎஸோட அவங்க மனைவி டிஎஸ்பியோட வீட்டுல, இப்படின்னு எல்லா இடத்துலயும் போயிட்டு விசாரிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம தனாவை காமிக்கிறாங்க. அவன் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், செலவுக்கு பணம் வேணும் இல்லையா. அப்படி ஒரு டைரக்டர் வந்து என்னடா அணுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். இது பாரு அணுவு கொஞ்சம் சேஃபா இருக்க சொல்லு, அவ யோசிச்ச மாதிரி அந்த கதையை எடுக்க சொல்லு, கண்டிப்பா அவளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு டைரக்டர் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தனாக்கு ஒரு போன் கால் வருது, நம்ம அணு தான் பண்ணிருக்காங்க, கையில அடிபட்டுச்சு இல்லையா, அதை வந்துட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை நார்மலா ஆயிடுச்சுன்னு சொல்லி கட்டெல்லாம் பிரிச்சுட்டாங்க. இப்பதான் தனாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. அணு வந்துட்டு ஏதோ ஒண்ணு வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு 2 பேர்த்தோட டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கும்போது அங்க நம்ம போலீஸ்காரர் வராரு. ஏன்னா அவங்க வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. அப்படி அவங்க வரைஞ்சிட்டு இருக்க யாரு இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்ன ப்ரொடியூசர்ஸ்ல ஒரு 2 பேர்த்தோட டிராயிங்ஸை நான் வரைஞ்சிருக்கிறேன், இவங்க தான் மெயின் பார்ட். ஸோ இவங்களுக்கும் இந்த கொலைக்கு ஏதாவது லிங்க் இருக்கும் நான் நினைக்கிறேன், இவங்களை பத்தி விசாரிச்சா தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது இதை பாரு நீ சொன்ன மாதிரி அந்த 4 ப்ரொடியூசர்ஸோட பேரை வச்சு நான் விசாரிச்சு பார்த்தேன், அப்படி யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த 2 டிராயிங்கை எடுத்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. இந்த 2 டிராயிங்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க, இந்த 2 டிராயிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆளு யார் அப்படிங்கறத சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோயினோட கதையில இன்னும் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சார் இன்னும் இருக்கு, இன்னும் 2 கொலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னும் 2 கொலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அடுத்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டா அடுத்து யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா ஒரு விஐபி வந்துட்டு இறக்க போறாரு, ஒரு சிக்னல் இருக்கும்,
இருக்கும். அந்த சிக்னலுக்கு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு அதுல விபத்தாகி அந்த விஐபி இறந்து போவாரு. இதை வந்துட்டு தூரத்துல இருக்க நம்ம ஹீரோ காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சுக்கிட்டு அப்படியே நக்கலா பார்த்துட்டு போவாரு. ஸோ இது ஒரு சீனா வச்சிருக்கிறேன். ஆனா அது யாரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கறதெல்லாம் நான் பெருசா மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னடி இவ ஒரு பேனா பேப்பர் கிடைச்சா நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம் சொல்லி கடுப்பாகிறாரு. சரி எந்த டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த டேட்டும் வந்துட்டு ஒன்றும் பெருசா தெரியல. இதுக்கு முன்னாடி நடந்த கொலை 5ஆம் தேதி, அதுக்கப்புறம் 17ஆம் தேதி, அதுக்கடுத்து 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு டேட் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே நார்த், சவுத், ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு திசையில நடந்திருக்குது. அந்த திசையில வச்சு பார்க்கும்போது இதுதான் அப்படின்னு சொல்லும்போது உங்க கதையில ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தீங்களா? அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்துல ஒரு சிக்னலுக்கு எதிர்த்த போல ஒரு டீ ஷாப். இதுதான் வந்துட்டு லொகேஷன். இதுதான் நான் எழுதியிருந்தேன். அப்படின்னா இந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின்மே கூட தான் போறாங்க. சிட்டில கிட்டத்தட்ட நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது. நம்ம எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் சிக்னல்ஸ் இருக்குது. சிக்னல்ஸ்க்கு பக்கத்துல காஃபி ஷாப் இருக்கு. அதை லொகேட் பண்ணும்போது ஒரு 2 இடம் தான் இருக்குது. ஸோ அந்த 2 இடத்துலயுமே வந்துட்டு போலீஸ்காரங்க 25ஆம் தேதி இந்த டைமுக்குள்ள வந்துட்டு யார் வர போறாங்க அப்படிங்கறத விஐபிஸோட லிஸ்ட் எல்லாம் எடுங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஐபியோட லிஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ண அதே டைம் அதே டேட்ல வந்துட்டு ஒரு விஐபி வரதா சொல்லிட்டு ஒரு எம்பி வர போறாராம். ஸோ அதனால வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட போயிட்டு நிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அவர் வர்றது வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சான். ஆனா மத்திய அமைச்சர் வந்துட்டு ஒருத்தர் யாரோ வராங்களா, வேற வழியா வேற ஒரு சிக்னல் வழியா வராங்களா. 2வது சிக்னல் சொன்னோம் இல்லையா, அங்க வராங்க. நம்ம ஹீரோயினுமே நம்ம தனாவுமே இங்கே நில்லுங்க, ஏதாவது நடந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, நான் அந்த பக்கமா போறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இல்ல நம்ம இங்கே நிக்கலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் போலீஸ்கார் வந்துட்டு இல்ல அங்கதான் சிக்னல் இருக்கு, அங்க வந்துட்டு ஒரு விஐபி வர போறாங்கன்னு சொல்லிட்டு இவர் கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. போயிட்டு இருக்கும்போது தான் அசிஸ்டன்ட் கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி அந்த அமைச்சரை கொஞ்சம் ஹோல்டு பண்ணு, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோவும். அவங்களும் அதே மாதிரி அந்த அமைச்சர்கிட்ட சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏசிபி உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு சொல்லும்போது சீக்கிரம் வர சொல்லின்னு சொல்லி அவர் கடுப்பாகிறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கண்டு கிட்டத்தட்ட வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த அமைச்சர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. சார் இந்த மாதிரி கொஞ்சம் டிராபிக் ஆகும், ஸோ உங்களுக்கு சில இஷ்யூஸ்லாம் இருக்கு, நான் கிளியர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் போகக்கூடிய வழியில எந்த ஒரு கார் எந்த ஒரு வாகனத்தையும் வந்துட்டு அலோவ் பண்ணல. எல்லாத்தையும் வந்துட்டு வேற ட்ராக்ல மாத்தி விட்டாங்க. அந்த சிக்னலை தாண்டுற வரைக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் பாடி கார்டா போட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப நல்லபடியா அவரு போயிட்டாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு அமைச்சர் வந்துட்டு பின்னாடி நிக்கிறாரு. அவரு எக்ஸ் அமைச்சர் தான். ஸோ இந்த வழியா தான் அவர் போறான்னு சொல்லியிருக்காரு. இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அந்த அமைச்சர் போனதுக்கு அப்புறம் நீங்க போங்கன்னு சொல்லும்போது என்னையா நானும் அமைச்சர் தானையா, எக்ஸ் அமைச்சருங்கிறதால எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது அவர் அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம போலீஸ்காரர் வந்துட்டு போன் பேசிட்டே இருக்கிறாரு. அமைச்சர் கரெக்டா போயிட்டாரா, சிக்னல்ல தாண்டிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க பின்னாடி எக்ஸ் இருந்தார்ல எக்ஸ் அமைச்சர், அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே பின்னாடியே வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோக்கு வாக்கி டாக்கில ஒரு விஷயத்தை வருது. என்ன அப்படின்னா இப்ப போன எக்ஸ் அமைச்சர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அது எங்க நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருந்தாங்களே அதே இடத்துல தான் அது நடந்திருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிருக்குது. அதுல வந்துட்டு கார் போயிட்டு ஒரு மோதி இருக்கிறாரு. அப்படிதான் இந்த கார் ஃபயர் ஆகி இறந்து போயிருக்கிறாரு. ஸோ இறந்து போனவரை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. நம்ம ஹீரோயின் வந்து பளிச்சுன்னு அடிக்கிறாரு. ஏண்டி நீ சொன்ன ஒழுங்கா சொல்ல மாட்டியா எக்ஸ் அமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது இதை பாரு, நான் என்ன கனவா கண்டேன், நான் ஒரு கதை எழுதினேன், அந்த கதையில எப்படி நடக்குதுன்றத நான் அப்படிதானே சொல்ல முடியும். நான் என்ன எழுதுனேன்னாக்கா ஒரு விஐபி இறந்து போவாருன்னு சொன்னேன். அவர் எக்ஸ் அமைச்சரா இருப்பாரா இல்ல எம்எல்ஏவா இருப்பாரா யாரா இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் தான் கரெக்டான லொகேஷன் சொன்னேன்ல, சிக்னலுக்கு பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது நீ தான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாய் அடிச்சதுல நான் இனிமே அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோக்கு நைட்டு ஃபுல்லா இதே யோசனையா இருக்குது. என்னடா இது நடக்குது கொலை, இது யாரு பண்றாங்க, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே பக்கா பிளானிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம கிட்ட பில்டப் படிக்கிறாள்னு சொல்லி கேட்டா அப்படி பண்றவளா இருந்தா அவளை ஏன் நம்ம கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நம்ம கிட்ட வந்து ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கத்துல சரியா தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இது வரைக்கும் இறந்து போன அந்த 4 பேத்தோட அவங்க எங்க படிச்சாங்க, எங்க வேலை வாங்கினாங்க, முதல் அப்பாயின்மெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் என் டேபிளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபைல நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வருது. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இறந்து போன 4 பேர், ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ் அமைச்சர், அதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் டிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஒரு ஐஏஎஸ், ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இறந்திருக்கிறாங்க. ஸோ இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒன்னும் பெருசா எதுவும் குழு கிடைச்ச மாதிரி தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இறந்து போன இந்த 4 பேருமே ஸ்ரீகுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஏரியால ஒர்க் பண்ணி இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரும் ஒரு காலகட்டத்தில் ஒரே இடத்துல தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா இவங்க ஒர்க் பண்ண இடத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு
அந்த ஸ்ரீகுளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த இறந்து போன 4 பேரோட டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுல இறந்து போன ஒரு டிஎஸ்பி வந்துட்டு இங்க தான் ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அவருக்கு டிரைவரா இருந்த ஒரு ஏட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கலங்க, எல்லா டீடைலும் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம ஹீரோ கேட்கும்போது அவரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கையில ஒரு 2 போட்டோ நம்ம ஹீரோயின் டிராயிங் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ கொடுத்து இவங்களை பாத்துறீங்களா சொல்லி கேட்கும்போது சார் ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு பழைய கேஸ் ஃபைல எடுத்து தோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவர் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது இங்க வரைஞ்சாங்க இல்லையா, அந்த 2 பேரோட போட்டோ கூட இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இங்க 4 பேர் மொத்தம் இந்த ஊரை விட்டு போனாங்க சார், அவங்க ஃப்ரெண்டை யாரோ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே காணாம இவங்க காணாம போயிட்டு ஒரு 25 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னி வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது இவங்க வீடு அட்ரஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டா அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து விடுறாங்க. அங்க போய் கதை தட்டினா ஒரு வயசான அம்மா வராங்க. அந்த வயசான அம்மா வீட்டுல தான் அந்த போட்டோ இருக்குது. அதை பார்க்கும்போது இது என் வீட்டுக்காரர் தான் சார், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறதா சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு 4 பேர் கூட சேர்ந்து போனாங்க. ஆனா போனவங்க இது வரைக்கும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை பார்த்துட்டாவது செத்தலாம் சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போலீஸ்காரங்க யாருமே எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுகிட்டு இருக்க. சரி அவங்க யாரை பாக்குறதா போனாங்க சொல்லும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த கதவு திறக்கும் போது இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அங்க ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கிறாங்க இல்லையா, இது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது யாருன்னு கேட்டா அது வந்துட்டு அரவிந்த் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போறாங்க. ஸோ அப்ப நம்ம அரவிந்த் அம்மாங்கிறவங்க இந்த ஊருக்குள்ள ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளு. ஸோ அங்க வந்துட்டு ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் ஒரு 4 பேர்த்த வந்துட்டு கைது பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க. எதுக்காக கைது பண்ணீங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியோட சொன்னாலும் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க யாரும் வெளியே வர்ற மாதிரி தெரியல. இதனால வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் தான் அரவிந்த் அம்மா அங்கிருந்து இறங்கி வராங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ஊருக்கே ஒரு பெரிய மனுஷங்க மாதிரி. அந்த காலத்துல ஜமீன்லாம் வந்துட்டு வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு மரியாதை. ஊருக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க, நல்லது பண்ணுவாங்க. பாரபட்சம் பார்க்காம பண வசதிகளை பார்க்காம எல்லா உதவிகளும் ஏழைகளையும் எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அம்மா தான் இந்த அரவிந்த் அம்மா. ஸோ அப்படி இருக்கவங்க என்ன சொன்னாலும் இந்த கிராம மக்கள் செய்வாங்க. அப்படி இவங்க சொன்னதால தான் இப்போ புதுசாக ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க பேச்சுக்கு அடுத்த பேச்சே மறுப்பு கிடையாது. இப்போ இவங்க இங்க வந்திருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு ஒரு பையன் குழந்தைங்க இருக்கிறாங்க, ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருக்கிற நம்ம டிஎஸ்பி கிட்ட தான் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. சாரி இந்த அரவிந்த் அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக கைது பண்ணீங்க, யாரை சொல்லி கைது பண்ணீங்க, என்ன காரணம் அப்படிங்கறத சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரே வந்துட்டு இதெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது இப்ப கலெக்டர் அந்த இடத்துக்கு வராங்க. கலெக்டர் கேட்டா எம்எல்ஏ தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏவும் வராரு. உன்ன நான் சொன்னதால தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, நீ ஜெயிச்சிட்ட, இன்னும் 3 வருஷம் உனக்கு ஆட்சி காலம் இருக்குது இல்லையா, அதனால நீ கொஞ்சம் அமைதியாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த வயசானவங்களை விட போறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நீங்க சொல்லிதாமா நான் ஜெயிச்சேன், ஆனா உங்களுக்காக மரியாதை கொடுக்கணும் இல்லையா, நான் விட சொல்றேன், ஆனா அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் தட்டி கழிக்கிறது நம்ம அரவிந்த் அம்மாக்கு தெரியுது. அவங்களும் போராட்டத்தில் அங்கே தரையில உட்காடுறாங்க. சரி வேற வழி இல்லாம இந்த எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா அவங்க 4 பேர்த்தையும் விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த வயசானவங்க 4 பேர்த்தையும் காமிக்கிறாங்க. இவங்களை வந்துட்டு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல போட்டு தண்ணி கூட கொடுக்காம ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இப்படி கொடுமைப்படுத்தினா இன்னும் கொஞ்ச நாள் நாங்களே செத்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பேச அழுதுகிட்டு இருக்க. சரி நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவங்க 4 பேர்த்தையும் காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கவங்க எல்லாரும் நம்ம அரவிந்த் அம்மாக்கு வணக்கத்தை சொல்லி நன்றியை சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஃபேமிலியோட காமிக்கிறாங்க. அரவிந்த் அம்மா அவங்க வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க குழந்தை ஜாலியா விளையாடிட்டு இருக்கும். எப்பவுமே அப்பாவோட செல்ல புள்ள அந்த புள்ள. சோ அப்படி இருக்கும்போது டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு டிராயிங்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணு அழகா வரைஞ்சிருக்கிறா. அதுல அவங்க அப்பாவும் இந்த பொண்ணு ஒன்னா இருக்கிற மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க. தான் பையனி என்ன ஏன் விட்டுட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்க எல்லாம் சமைச்சிட்டு இருந்தீங்க அதனால விட்டுட்டேன்னு சொல்லி நக்கலா அந்த பொண்ணு பதில் சொல்றா. அப்பா செல்லமா இருக்கிற அந்த பொண்ணுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வயசான 4 பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. சீதான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, இதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவ வந்துட்டு இப்ப வரவே இல்லையா, சோ ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாரும் வந்துட்டு அமைதியா இருக்கிறாங்க. ஓ ஒருவேளை கல்யாணம் ஆக போதா அந்த குஷில இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இனிமே அவ வரமாட்டான். அவ மட்டும் இல்ல, இந்த ஊர்ல வேலை பார்க்குற இந்த சலவை தொழிலாளி இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்துட்டு காணாம போறாங்க, இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா ஆமா ஊருக்குள்ள கொத்து கொத்தா டெத் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா எல்லாரும் படுக்க இடம் கூட இல்லாம தரையில எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நடக்கிற வழி எந்தெந்த கேப் கிடைக்குதோ அந்த எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் கூட்டு நம்ம அரவிந்த் அம்மா விசாரிக்கும் போது ஆமாங்க என்ன பண்றது, இங்க இருக்கிறது ஒரே ஹாஸ்பிட்டல், போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அதனால என்ன பண்ண முடியும், இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் நக்கலா பதில் சொல்லுது. யாருன்னு தெரியுதுங்களா, அனிதா டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. சோ அப்படியே அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை சொல்லி கேட்டா இறந்து போறவங்களுக்கு எல்லாருக்குமே
கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குது. சோ அதனால கிட்னில கொஞ்சம் நோய் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்ல, அது எப்படி இத்தனை பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சொல்லி கேட்டா, நாங்க விசாரிச்ச வரைக்கும் இந்த ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி குடிக்கிறதால தான் ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி கேட்டா, இந்த ஊரு கிராமத்தை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் அம்மா சொல்ல, நம்ம அரவிந்த் அம்மாக்கு பயங்கர கடுப்பாகுது. என்ன காலி பண்ணிட்டு போகணும், இவங்க ஒண்ணு தஞ்சம் பிழைக்கிறதுக்காக இங்க வந்து போகல, இங்க இருக்கவங்க எல்லாமே விவசாயிங்க, இங்க பல ஆயிரக்கணக்கா பல தலைமுறை கணக்கா இவங்க இங்க இருக்கிறாங்க, இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க, நான் கலெக்டர் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கலெக்டரேட்ல வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எம்எல்ஏ டாக்டர் இப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டு பேசிட்டு இருக்க, இதை பத்தி ஊர் மக்களுக்கு பத்தியும் உங்களுக்கு எதுவும் சொல்லணும் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க என்ன சொல்ல முடியும், இதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம், இது எதனால நடக்குது அப்படிங்கறதே தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் டாக்டர் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல அங்க இருக்கிற ஐஏஎஸ் வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுல என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிறது இல்லையா தண்ணி, இந்த ஊருக்குள்ள குடிக்கிற தண்ணியில வந்துட்டு அதிக அளவுல ரசாயனம் கலந்திருக்கிறதால பொதுமக்களுக்கு சிறுநீரகத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு நாளடைவில் அது வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, இதனோட தீவிரம் வந்துட்டு இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதை பத்தின ஃபண்ட் எதுவும் கேட்கலையா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்டா, இதுக்கு ஒரே தீர்வு தான் ஆரோ வாட்டர் குடிக்க சொல்லி சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஆரோ வாட்டர் பிளான் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பண்ணணும்னா அதுக்கு செலவு பல கோடி ரூபாய் ஆகும், கவர்மெண்ட் கிட்ட கேட்க வேண்டியதான்னு சொல்லி கேட்டா, அங்க இருக்கிற அமைச்சர் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம், கேட்டா என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுறது கூட அனுமதிக்க மாட்டாங்க, எதிர்கட்சிக்காரங்க அதுக்குள்ள என்ன பேசி வாய அடிச்சிருவாங்க, எனக்கு 5 நிமிஷம் பேசுறதுக்கு பெரிய யுகமா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்க, பை எலெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நான் யாரை சூஸ் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கொஞ்சம் நக்கலா பேசிட்டு போகுது. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கிங் ஆகுது, என்ன ராஜினாமா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க. கிராமத்துல வந்து நாளுக்கு நாள் பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியல, நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தான் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. தங்கிட்ட இருக்கிற சொத்தை வித்தாது இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வரதுக்குள்ள இவங்க நல்லது பண்றதுக்கு முன்னாடி கிராமத்துல இனி ஒரு உயிர் கூட போக கூடாது, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணுவோம், முடியாத பட்சத்துக்கு நம்ம சொத்தை வித்தாச்சு இந்த கிராமத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்துட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. என்னன்னா, வெளியில இருந்து தண்ணி கொண்டு வந்து கிராமத்துக்கு சப்ளை பண்ணுவோம், வெளியில இருக்கக்கூடிய இந்த கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆராய்ச்சியாளர்களை கூட்டு வந்து நம்ம ஊருக்குள்ள இருக்கிற தண்ணியில என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல கேதர் பண்ணி அதுக்கப்புறம் இதை எடுத்து மேல இடத்துக்கு நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி இப்ப வெளியில இருந்து டேங்க் லாரியில தண்ணி எடுத்துட்டு வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க. மக்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம், ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அது மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு பெரிய கேம்ப் மாதிரி நடத்துறாங்க, எல்லாத்துக்கும் சம்பளம் எல்லாமே இவங்க தான் நம்ம அரவிந்த் அம்மா தான் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் அந்த லேபை வச்சு தண்ணி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிராம மக்கள் எல்லாருமே இப்ப வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சாவு எண்ணிக்கை குறையுது, கிராம மக்கள்ல இப்ப யாரும் சாகிறது கிடையாதான் தண்ணி மாத்தி குடிக்கிறதால. அப்பப்போ பொருளாதார தேவைக்கு நம்ம அரவிந்த் அம்மா மக்களுக்கு பணத்தெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் போயிட்டு சந்திக்கிறாங்க. இப்படி கவர்மெண்ட் பண்ண வேலையை இவங்களே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த எம்எல்ஏ வந்துட்டு அங்க இருக்கிற ஐஏஎஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மேல் இடத்துக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே நைட் டைம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றானுங்கனாக்கா, வேலிக்குள்ள போனா வேட்டிக்குள்ள எடுத்து விட்ட கதையா, நீங்க எதுக்குடா அவனை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 வயசானவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தானே இது. சோ அவங்க போராட்டம் பண்றதுக்காக ஏதோ சில விஷயங்களை சொல்லி இருக்கிறானுங்க, அதனாலதான் அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த சண்டை நம்ம போட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேர் ஏஞ்சி போயிடறானுங்க. மீதி இருக்கிறது அந்த 4 பேர். இந்த 4 பேர் சேர்ந்து என்ன பண்றானுங்கன்னா, நம்ம போய் பேசி பார்ப்போம், பேசி பார்த்துட்டு ஒத்துக்கலனா இன்னொரு வழி இருக்கு, அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள எல்லாம் முடிவு பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஐஏஎஸ் என்ன பண்றாருன்னா, நம்ம அரவிந்த் அம்மாவோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கைவிட சொல்லுங்க, இதெல்லாம் மேல எடுத்துக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நம்ம ஆளு மசீர மாதிரி தெரியல, நாங்க எங்க சொத்தை வித்தாச்சு நான் நல்லதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அதே இடத்துல இருந்து நம்ம அரவிந்த் அம்மா நம்ம அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. அந்த குழந்தை வேற அப்பா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு காசு வந்துட்டு பத்தல, ஏன்னா வந்துட்டு ஆரோ பிளான்ட் வந்துட்டு ரெடி பண்ணணும், அதுக்காக நம்ம சொத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஒரு ஆள் வந்துட்டு வர வச்சிருக்காங்க. நாம வந்துட்டு அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்பி அங்க போயிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் போனவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியல. அவங்கள பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்காரரு ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்கள பாக்குறதுக்காக போனாங்க. சோ அவங்களையுமே காணோம், கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியல அப்படின்னு இவங்களா பேசிட்டு இருக்க. ஆனா அந்த குடும்பத்துல அரவிந்த் அம்மா குடும்பத்துல ஒரு உயிர் மட்டும் இருக்கிறதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னு தெரியல. அப்படியே பிளாஷ்பேக்கை கட் பண்ணி இங்க நம்ம கரண்ட்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல தண்ணி எடுக்கலாம்னு போகும்போது யாரோ சில பேர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க, கத்தியில குத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு ஃப்ரேவை எடுத்து அடிச்சு கண்ணுல அடிச்சு ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவும் அதே இடத்துக்கு வந்து அவங்கள அடிச்சு பிடிக்கிறாங்க. அங்கிருந்து எகிரி குதிச்சு அவனுங்க ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிறான். ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கும் போது உன்னோட கதை எழுதுனல அந்த கதையோட கிளைமேக்ஸ்
கிளைமாக்ஸ் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப நான் கதை சொல்ற மூட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ கதை சொல்ல வேணாமா, ஆனா கிளைமாக்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கதை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொன்ன உடனே ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அப்படியே வந்துட்டு கேமராவை ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பாங்க பாருங்க. எல்லா கதையும் தெரிஞ்சிருச்சா, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது இங்க நமக்கு தூக்கி வாரி போடுதா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆகுது. ஒரு பிளாஷ்பேக் கொண்டு போகுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் படத்தோட கிளைமாக்ஸும், அவங்க எழுதின கிளைமாக்ஸ். ஆனா இது கதை கிடையாது, உண்மை நிஜத்துல நடந்தது. அந்த அரவிந்த் அம்மா அவங்க சொத்தை விற்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க. பணத்துல கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அரவிந்த் அம்மாக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க இல்லையா, சோ அவங்க ஃபேமிலியோட அங்க போயிருந்துருக்காங்க. இவங்களை பாக்குறதுக்காக அந்த 4 வயசானவங்களும் அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுல தள்ளி இருக்காங்க. ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 4 பேர் வரானுங்க. அந்த 4 பேர் வேற யாருமே கிடையாது. இப்ப எக்ஸ் அமைச்சரா இறந்து போனார் அவரு, டாக்டர் அனிதா, ஒரு IAS அதிகாரி, டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா மேல் இடத்துக்கு தெரிஞ்சா எங்களோட சீட்லாம் கிளியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இதை நீங்க விட்டுடுங்க, கவர்மெண்ட் இதுக்கான ஃபண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது பல கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வந்துட்டு 4 பேர் பங்கு பிரிச்சு எடுத்துருக்கானுங்க. அதனாலதான் இவ்வளவும் பண்ணிருக்கானுங்க. இந்த விஷயம் அந்த 4 வயசானவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் போராட்டத்தையும் பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு தான் ஃபேக்டரி வச்சு நடத்துறானுங்க. இந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய ரசாயன கழிவுனாலதான் இந்த மாதிரி தண்ணியில வந்துட்டு இவ்வளவு பிரச்சனைகளும் வருது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய போச்சுன்னா இந்த ஃபேக்டரியை சீல் வைக்க சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதா கலெக்டர் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி இந்த பணத்துல அமுக்கிக்கிட்டு இந்த கிராமத்தையே காலி பண்ண வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அரவிந்த் அம்மா வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை, இதெல்லாம் செய்யவே முடியாது, என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டப்புன்னு அங்க இருக்கிற டிஎஸ்பி என்ன பண்றானா, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து அரவிந்த் அம்மாவோட ஹஸ்பண்ட அப்படியே நச்சு சுட ஆரம்பிக்கலாம். அவங்க பொத்துன்னு விழுறாங்க. அவரோட பையன் ஒருத்தருக்கால சின்ன பையன், அவனையுமே பயங்கரமா சுட்டுறாங்க. 2 பேரும் அதே இடத்துல விழுந்துடுறாங்க. அது சின்ன பையன் இறந்து போயிட்டான், நெஞ்சில சுட்டுருக்காங்க. அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய்யும், அது சொத்தெல்லாம் கையெழுத்து போட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது அப்பயுமே வந்துட்டு நம்ம அரவிந்த் அம்மா கேட்கல, என் உயிரை கொடுத்தாவது இந்த கிராமத்தை நான் காப்பாற்றுவேன், இதுல இருந்து நான் வந்துட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப கூட அதான் பேசுறாங்க. அப்போ பொண்ணையும் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முதல்ல ஒன்ன போடுறேன், அதுக்கப்புறம் குடும்பம் உன் ஆளுங்களை எல்லாத்தையும் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அந்த 4 வயசானவங்க இருந்தாங்க இல்லையா, குழந்தையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. அது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்குது. இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா நம்ம அரவிந்த் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கைத்தை அப்படியே கத்தியால அறுத்து விட்டுறாங்க. அதே இடத்துல விழும்போது தான் கரெக்டா அந்த பொண்ணு பார்த்துருக்கோம், அம்மான்னு சொல்லி அழுதுருக்கும். அப்படியே கதவை லாக் பண்ணிருப்பாங்க இந்த வயசானவங்க. லாக் பண்ணிட்டு இந்த குழந்தையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே போறதுக்கு வழி இல்லை, ஒரு ஜன்னல் இருக்கு. இந்த 4 பேர் சேர்ந்து அந்த ஜன்னலை உடைச்சு அந்த குழந்தைய அப்படியே தூக்கி வெளியே போட்டுறானுங்க. அதுக்குள்ள அவனுங்க கதவு சந்து வழியா பெட்ரோலை ஊத்தி பத்த வச்சு விட்டுறானுங்க. அந்த 4 பேர் எரிஞ்சு அதே இடத்துல சாம்பல் ஆகுறானுங்க. இந்த பொண்ணு வந்துட்டு சின்ன பொண்ணு மட்டும் இருந்தா இல்லையா, இவ மட்டும் பின்னாடி இருந்து பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கா. உள்ளுக்குள்ள எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டையை கொளுத்திட்டு இவங்க வந்ததுக்கான அடையாளம் தடயம் எதுவுமே இல்லாம ஆகிட்டானுங்க. சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அவங்க தப்பிச்ச சின்ன பொண்ணு தான் இன்னைக்கு நம்ம ஹீரோயினா இருந்திருக்காங்க. இந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவை கொலை பண்ணவங்களை எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். ஆனா நான் பண்ணதுக்கான ஒரு சாட்சியம் கூட உங்ககிட்ட கிடையாது, நான் எழுதின கதை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டா இதோட முடியல, இன்னும் ஒரு கொலை இருக்குது, அதுதான் படத்தோட கிளைமாக்ஸுமே கூட, அது உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, முடிஞ்சா உன்னால தடுத்து பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சவால் விடுறாங்க ஹீரோயின். அங்க இருந்து அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம தனாவை வந்துட்டு யாரோ கார்ல கடத்திட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் போக தனாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க யாரோ சில ரவுடிஸ்ங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போகும்போது போலீஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா தனாவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லி இருக்காங்க. ஹீரோவும் அதே இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற ரவுடிகளை எல்லாத்தையும் அடிச்சு நம்ம தனாவை காப்பாத்துறாங்க. தனாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது தனாவை யாரும் இடுப்புல கத்தியால குத்துறாங்க. யாரும் சொல்லி திரும்பி பார்த்தா இங்க இன்னும் ஒரு தலை வெடிக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அப்பா இங்க நிக்கிறான். நமக்கு ஒண்ணும் புரியல, என்னடா இது துப்பாக்கியில அவனுக்கு சுட்டானுங்க சாகலையான்னு பார்த்தா இங்கதான் ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு அப்படியே போகுது. அங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட இது என்னோட அப்பா தான், நீ வந்துட்டு தனாவை வந்துட்டு காப்பாத்து, ஏன்னா தனா தான் எனக்கு எல்லாமே, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ, எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டு தனாவை ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. அந்த பிளாஷ்பேக்ல வந்துட்டு அரவிந்த் அம்மாவை அந்த 4 பேர் சேர்ந்து கொலை பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா அந்த 4 பேர் சேர்ந்து நம்ம அரவிந்த் அம்மாவோட ஹஸ்பண்ட துப்பாக்கியால சுட்டிருப்பானுங்க. ஆனா அது இடுப்புல தான் சுட்டிருக்கும்.
இடுப்புல சுட்ட கொஞ்ச நேரத்துல கடைசியா கத்தி எடுத்து அவன் போறதுக்காக வருவான். அந்த கத்தி வாங்குறது வேற யாருமே கிடையாது, நம்ம அரவிந்த் அம்மாவோட ஹஸ்பண்ட். இது அரவிந்த் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே ஷாக் ஆயிருக்கும். கடைசியா அந்த பொண்ணு தூக்கிட்டு அந்த வயசானவங்க போகும்போது அந்த கேப்ல தான் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தான் அப்பாவும் இது கூட்டு களவாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அரவிந்த் அம்மாவோட கழுத்து அறுத்தது அரவிந்த் அம்மாவோட புருஷங்காரர் தான். தான் அப்பாவே தான் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களே சொல்லி அந்த வெறியில தான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தானுங்க. எல்லாத்தையும் பழித்தீக்கணுங்கிறதுக்காக வளர்ந்து கெச்சு போட்டு பக்க பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாமே இந்த பொண்ணோட அப்பங்காரனுக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சுதான் 2 தடவை உனக்கு கொலை பண்றதுக்காக நான் ஆள் அனுப்புன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்துட்டு துப்பாக்கியால சுட்டாப்பையும் 2வது ஒரு தடவை வீட்டுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆனா 2 தடவை வந்துட்டு அந்த போலீஸ்காரன் உனக்கு காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காகப்பா இந்த மாதிரிலாம் பண்ண, உங்ககிட்ட நான் கேட்கணுங்கிறதுக்காக தான் உன்னை மட்டும் விட்டு வச்சிருக்கிறேன். நம்ம குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், ஆனா கேவலம் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா பணத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கிறாரு. தான் சொத்தை எல்லாத்தையும் உங்க அம்மா எடுத்து எடுத்து வித்துக்கிட்டு இருப்பான். அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணதே அவ சொத்துக்காக தான். இப்படி சொத்தை எல்லாத்தையும் எடுத்து ஊருக்குள்ள கொடுத்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது, அதனாலதான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர்த்து கூட சேர்ந்து இவரும் பங்கு போட்டிருக்கிறாரு அந்த பணத்துல. சோ ஏன்னா இவங்க மனைவி சொன்னா ஊரே கேட்கும் இல்லையா, அதனால இவர்கிட்ட மூலமா காயின் வகுத்தி இருக்காங்க. அந்த ஐஏஎஸ் சொல்லும் போதே இவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பணத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. கடைசியா அவங்க மனைவியை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற பிளானையும் இவங்க பண்ணியிருக்காங்க. அரசியல் சூட்சமகத்துக்காக அரசியல் இவங்க இறங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்தை விட்டு அந்த ஊரை விட்டு தனியா போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய அரசியல் பொலிட்டிக்கல்ல எம்பியா இருக்கிறாரு இப்ப இவரு. சோ இது எல்லாத்தையும் பண்ணது பணத்துக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா இருக்கிறே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறாங்க. உன் பொண்ணு தானப்பா, நீ தானப்பா என்னை பெத்து இப்படி அனாதை ஆக்கிட்டு எத்தனை நாள் நான் சாப்பாட்டுக்கு தவிச்சிருக்க தெரியுமா, எத்தனை நாள் தெரியுமா சிக்னல்ல பிச்சை எடுத்து இருந்திருக்கிறேன், எத்தனையோ நாள் என்னை யாரோ தப்பா பண்ண வந்தானுங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஏன்பா நான் அனுபவிக்கணும், இந்த அனுபவிச்சோட வலியை விட நீ என் அம்மாவை கொண்டுட்ட அப்படிங்கிற வலி இன்னும் 2 மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், என்னை தூங்க விடாம பண்ணிச்சு. இவ்வளவும் பண்ணிட்டு இப்ப கூட நான் முன்னாடி வந்து நிக்கிறேன் இல்லையா, இப்ப கூட உன்னை கொல்ல முடியும், ஆனா என்னை கொல்ல மனசு வரல. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கேன்ப்பா. நீ இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், நீ இல்லாம நான் தூங்க மாட்டேன், நீ தான் உலகம், எல்லாமே நீ தானப்பா. ஆனா கடைசியில நீ இப்படி பண்ணிட்டல, ஆனா உன்னை கொல்ல முடியாது, பேசாம இந்த துப்பாக்கி இருக்குல்ல நீயே என்னை சுட்டு கொண்டுடு அப்படின்னு சொல்லி இவங்க துப்பாக்கியை வைக்கிறாங்க. அப்ப கூட அந்த ஆள் எதுவுமே பேசல, ஆனா அழுக மட்டும் செய்யறாரு. பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி அந்த டேபிள்ல வச்சுட்டு நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் கிளம்பி அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. திரும்ப துப்பாக்கியால சுடுற சத்தம் என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட அவங்க அப்பா அவரை தன்னை சுட்டு இறந்துக்கும் செய்யறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இந்த பக்கம் வராங்க. சோ அப்படியே படத்தோட கதையும் முடியுது. இதுதான் கிளைமேக்ஸ். இதுதான் அந்த கதையை வந்துட்டு நம்ம ஹீரோயின் எழுதியிருப்பாங்க. சோ அது கதை கிடையாது, உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை தான் கதையை எழுதியிருக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரி முடிப்போம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.